ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு இஷ்யூ வேர்ல்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நியூவாக பார்க்குறவங்க. இன்றைக்கி புலாவ் தாங்க பண்ண போகிறோம். க்ரீன் பீஸை வச்சு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. கிராம்பு 4 சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட வாசனைக்கு. இது கூடவே நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு கைப்பிடி. அப்போ தான் நல்லாயிருக்கும் புலாவு. பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வரணும். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வரணும் பாருங்கள். கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ தான் நம்மளோட வெங்காயம். இன்னும் கூட கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட க்ரீன் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அந்த ஆயிலே கொஞ்சம் வெந்து வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப்பு ரைஸ்க்கு நார்மல் ரைஸ் தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதனால் 2 கப்பு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட புதினா இலையும் மல்லித்தலையும் நான் கட் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா லெமன் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் கொஞ்சமாக. நல்லாயிருக்கும் சாதம். இந்த மாதிரி பபுள் வந்த உடனே நம்மளோட ரைஸ் சேர்த்துடலாம். நார்மல் அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் போட்டுடலாங்க. விசில் 4 விசில் விட்டுக்கோங்க. சூப்பராக வெந்து வந்துடும். நம்மளோட புலாவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக. இதுக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.